அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் அதே டைம் இந்த நீட் எக்ஸாமினேஷனில் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம், நம்ம கொஸ்டின் பேப்பர் வாங்குகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாம் எதில் எழுதணும்? ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதணும். இந்த ஓஎம்ஆர் ஷீட் 2021 முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. 2021, 22, 23 கோவிட்டுக்கு அப்புறம் சாய்ஸ் பேஸ்டு, அது செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, அதில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 5 கொஸ்டின் சாய்ஸ் இருந்ததுங்க. மொத்தம் 180 கேள்விகளுக்கு பதிலாக 200 கேள்விகளை கொடுத்தாங்க. பட் லேட்டர் ஆன் டைமும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டைம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பேட்டர்ன் மாறிடுச்சு. அப்போ நம்ம சாய்ஸ் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 45 கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி டைம் 180 மினிட்ஸ் பண்ணிட்டாங்க, 180 கொஸ்டின்ஸ். இப்போ இந்த ஓஎம்ஆரை நம்ம தவறு இல்லாமல் ஃபில் பண்ணணுங்க. ஓஎம்ஆரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பரை நீங்கள் தெளிவாக எழுதணும். அந்த எழுதிட்டு ஷேட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 4 கரெக்டாக ஷேட் பண்ணணும். 0 வந்துச்சுன்னா 0 கரெக்டாக பாருங்கள். யூஸ்வலாக இப்படியும் ஆர்டர் மாற்றியும் கொடுப்பாங்க, இப்படியும் கொடுப்பாங்க. 0 போட்டால் இங்கே 0 கரெக்டான இடத்துல பார்த்து ஷேட் பண்ணணும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்பட்டு தவறு பண்ணுவாங்க. பொறுமையாக ரோல் நம்பர் எழுதுங்க. ஏன்னா ரோல் நம்பர் தவறாயிட்டாவே உங்கள் ரிசல்ட் வேறு மாதிரி போயிடும். அப்போது இந்த ரோல் நம்பரை நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணி தெளிவாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது கரெக்டாக ஃபுல் ரவுண்ட் அப்படியே டார்க்காக இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணணும். அதுக்கு வீடியோ போடுறோம். அடுத்து இந்த டெஸ்ட் புக்லெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை ஃபில் பண்ணி அதையும் ஷேட் பண்ணணுங்க. டெஸ்ட் புக்லெட் கோடு ABCD ஏதாவது ஒரு கோடு இருக்கும், PQR இது மாதிரி வருஷம் மாறும். அந்த கோட் நம்பர் ஷேட் பண்ணணும். டெஸ்ட் புக்லெட் நம்பர் ஷேட் பண்ணணும். கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதில் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்து சிக்னேச்சர் வித் த டைம் இன் ரன்னிங் ஹேண்ட் பேர் எழுதக்கூடாது, சிக்னேச்சர் டிக்ளரேஷன் கொடுத்து அதில் கரெக்டாக சிக்னேச்சர் பண்ணணும். கேண்டிடேட் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் கேண்டிடேட் நேமும் இருக்கணும், சிக்னேச்சரும் இருக்கணுங்க. இது ஒரு பார்ட். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆன்சர்ஸை ரெஸ்பான்ஸ் 1லேருந்து 45 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். 45 கேள்விகள், 45 ரெஸ்பான்ஸை நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ இதில் ஷேட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். அதாவது 1 அப்படின்னா இதில் யூஸ்வலாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, 10 பார்த்துட்டு 100ல் பண்ணுறது, அல்லது 110 பார்த்துட்டு 100ல் பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகள் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம வீடியோ போடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, டென்ஷன் ஆகிடும். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாருங்கள் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். முதல்லாம் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு இருக்கும், அப்படி இருக்காது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 45 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அப்போ இதில் 45, அடுத்த சப்ஜெக்ட் 45, அடுத்த சப்ஜெக்ட் 45, அடுத்த சப்ஜெக்ட் ஆர்டர் மாறும். ஒரு சிலருக்கு அந்த கோட் பொறுத்து இப்போ ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு பயாலஜியில் ஆரம்பிக்கும். அப்போ இது மாறி மாறி இருக்குங்க. அப்போது இது கோட் நம்பரை பொறுத்து மாறும். பட் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த எந்த சப்ஜெக்ட் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். அப்போது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது மிஸ்டேக், ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஷேட் பண்ணுறதுலையும் கவனமாக இருக்கணும். அதுக்கும் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில் மதர்ஸ் நேம் கேட்பாங்க ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில், ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில். சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் வித் த டைம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும், லாஸ்ட்டாக முடிக்கிற டைமில் இருக்க சைன் பண்ணணும். அப்போது 2 டைம்ஸ் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். இதில் நிறைய இன்விஜிலேட்டர் கொஞ்சம் ஒரு சில டைம் பயங்கர டிலே பண்ணுவாங்க. அதுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம பொறுமையாக நீங்கள் ஒரு சில இதெல்லாம் பண்ணி வச்சணும். அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் ஒரு டென்ஷன் ஆகிடுங்க. அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்தை கொண்டு தவறு பண்ணக்கூடாது. இந்த ஓஎம்ஆர் சாம்பிள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓஎம்ஆரில் ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட் நம்பர், கோட், அந்த ஓஎம்ஆர் எந்த கோடு அது ஃபில் பண்ணணும், உங்கள் நேம், சிக்னேச்சர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர், இந்த ரோல் நம்பர் ஷேட் பண்ணுறது, இந்த எல்லா ஷேடிங்கும் தெளிவாக இருக்கணுங்க. தவறு பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.